கீர்த்தனா ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ பேர் பேசுகிறீங்களே, இவ்வளோ முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுகிறீங்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அரசு உத்தரவு வந்துச்சுன்னா யாருமே நீங்கள் ஆய்வு போக வேண்டாம். மத்திய அரசுக்கு யார் கரெக்டாக இருக்காங்கன்னா அன்புமணி தான். அன்புமணி வந்து மோடி கூட நல்ல நட்பு கூட இருக்காரு. ஸோ நம்ம விசிகாவை கைட்டு விட்டு பாமக உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா மோடி கூட பல்வேறு விஷயங்கள். திமுக வந்து அப்படி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை பண்ணி ஒருத்தரையாக பிரித்து திரும்ப அவங்க பக்கம் அஜெண்டா மாதிரி கொண்டு வந்து திரும்ப அவங்க ஒரு கூட்டணியை வலுவாக கொண்டு வந்தால் தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியடைய முடியும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சுய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஃபண்டு கொடுங்க, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஃபண்டு கொடுங்க, அரசு வேலைகளை கமிட் ஆகிங்க. ஒருவேளை இவங்க அரசு வேலை கூட கமிட் ஆகிக்கலாம், ஆனாலும் என்ன ஆகும்னா கமிட் ஆகி கொடுத்து அந்த ஓலையை வேணால் கையில் வச்சுக்கலாம். வயதுப்புள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். மூன்றாம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். திருமா அவர்களுடைய பேச்சும் அதோட மற்ற எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இப்போ ஆராசாக்கு வன்னியரசு பதிலடி கொடுத்த மாதிரி திருமாக்கு வைகோ பதிலடி கொடுக்குறாரு. வைகோ பதில் நேற்று வந்து இவர் மாணிக்கம் தாக்கூர் வர பதில். ஆமாம், அவர் வேறு பதிலடி லெஃப்ட் ஹேண்ட் போட்டு ரைட் ஹேண்ட் போய் நேராக போய் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நேற்று சொல்லியிருக்காரு. வார்த்தை ஜாலம்லாம் வேண்டாம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு வைகோ வந்து நோபல் பரிசு கொடுக்கலாம் இவருக்கு, ஒரே வார்த்தையில நான் சொல்றேன், அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கலாம், ஏன்னா அவங்க இருப்பாங்களாமா, ஆனா நட்புறவு இங்குங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டாரு. எல்லாரும் வைகோவை போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இவர் பெரிய இது, இவர் தான் மாறி மாறி பேசுறதுல இவர் தான் கிங்கே, ஆனா இவர் எதுக்கு திரும்ப கலாய்க்கிறாரு, இவருக்கு அதுக்கு தகுந்தது கிடையாதுங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலசலங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருமாவங்களாம் வந்து ஒரு மாதிரி க்ளோஸாக தான் இருந்தார். மக்கள் நல கூட்டணி வந்து பயங்கரமா கட்டி புரண்டு அண்ணன் தம்பி எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. அவன் மேல தூக்குறது, அவன் இப்ப கூட பாத்தீங்கன்னா விஜயத்தோட எல்லாம் கை தூக்குறாங்கல்ல, அது மாதிரி சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வைகோக்கு வந்து என்னன்னா சொல்லிட்டாரு, தாவேக்காக்கு ஏதாவது பிரச்சனையானால் நான் தான் அவளுக்கு தற்காப்புன்னு சொன்னேன். நேற்றெல்லாம் மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த தாவேக்கா ஆஃபீஸ் முன்னாடி வந்து கம்பு சுத்துற மாதிரி வைகோ ஃபோட்டோவெல்லாம் போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நேற்று வேறு மீம்ஸ் எல்லாம் வேறு பயங்கரமாக பரபரப்பாக போட்டுறாங்க. இப்போ திருமாவுக்கு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை என்னென்னா, ஒரு பக்கம் அவர் வந்து பனையூர் பாபு அங்கே சேர்த்தனால அதை அவர் ஜீர்ணிக்க முடியல திமுகவை, ஆனால் திமுகவை முழுமையாகவும் அவர் வந்து எதிர்க்க முடியல. ஸோ இது மாதிரி ஒரு பயங்கரமான குழப்பமான சூழ்நிலை இருக்கார். முழுமையாக அவர் தாவேக்காவும் ஆதரிக்க முடியல, முழுமையாக வந்து திமுகவையும் அவர் திட்ட முடியல, அதே மாதிரி திமுகவும் முழுமையாக திட்ட முடியல, தாவேக்காவும் முழுமையாக ஆதரிக்க முடியல. ஸோ இது மாதிரி பயங்கரமான சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ரொம்ப ஆதரித்து பேசிட்டோம் தாவேக்காவன்னா ரெண்டு பேர் எதிர்த்து தயாராக இருக்காங்க. பாலாஜிங்க எதிர்த்து தயாராக இருக்காரு, இவர் நம்ம ஆனூர் சானவாசம் எதிர்க்க தயாராக இருக்காரு. இந்த பக்கம் ரொம்ப போனால் வன்னியரசு தாவிடுவார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் கண்ட்ரோல்லையே கட்சி இல்லாமல் பயங்கரமான குழப்பத்தில் இருக்கார். ஸோ இது சூழல் நீடிக்குமா, இல்லை இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஒரு 6 மணி நேரம் இங்கே ஆதரிச்சு, ஒரு 6 மணி நேரம் அங்கே ஆதரிச்சு, காலையில் ஒரு பைட்டு சாயங்காலம் ஒரு பைட்டு அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிட்டு போகிறான்னு தெரியல. திருமாவின் சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல அவருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நாட்கள்லாச்சும் அவருக்கு மாற்றி பேசுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கீர்த்தனாவோட விஷயத்தை யாரும் விடுறதாவே இல்லை. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போனாங்க, ஃபர்ஸ்ட் 2-3 நாள் யாருமே கண்டுக்கல, அதுக்கப்புறம் ஒருத்தராக கண்டனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்மளும் அது நேற்றும் பேசியிருந்தோம், ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு திரும்பவும் ராஜ்மோகன் வந்திருக்கிறாரு, வெளியூருக்கு வந்து அரசு பயணமாக போயிருந்தாரு. அவர் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய துறையாச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது, ஆனால் அவங்க போய் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அவர் சொல்லியிருக்காரு, அவங்க ஒரு அக்கா ஸ்தானத்தில் போய் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாணவிக்கு ஒரு அக்காவா சகோதரியாக இருந்து அவங்க வந்து ஒரு அறிவுரை கூறுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே தவிர இதில் வந்து எதுவும் விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இவருடைய துறையில் ஈஸியாக மற்ற அமைச்சர்கள் நுழைந்து ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க, இவர் வேணும்னே செஞ்சு பார்க்குறாங்களா. இப்போ இவர் வந்து இவருடைய எழும்பூரில் இருக்க தொகுதியில் ஏதோ ஒரு தொழிற்சாலையில் போயிட்டு இங்கே என்னப்பா எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இவர் ஆய்வு செஞ்சால் விட்டுருவாங்களா, அதை வந்து மற்ற அமைச்சர்கள் ஏற்றுக்குவாங்களா. அப்போ என்ன நடக்குது, எப்படி ஒரு அமைச்சர்கள் அவங்களுடைய துறையில் இருக்கிறது இன்னொரு அமைச்சர் நுழையிறத ஏற்றுக்கிறாங்க, இப்போ அவங்களுடைய வேலையை அவங்க செய்யாத மாதிரி தானே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு துறையில் இருந்தாலும் அந்த தொகுதியில் இருந்தால் போய் பார்க்கலாம் தானே, அதில் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேர் மகேஷ் எல்லாம் சொன்னோன்னே கீர்த்தனா ஒன்று சொல்லியிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ பேர் பேசுகிறீங்களே, இவ்வளோ முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுகிறீங்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, நீங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, நீங்கள் வந்து தனியார் ஸ்கூலில் தானே படிக்க வைக்கிறீங்க, உங்கள் பசங்க மாதிரி எங்கள் பசங்களாம் ஃப்ரெஞ்சாக பேசுகிறாங்க, அதாவது மகேஷை வந்து குத்தி காட்டுறாங்க, உங்கள் பசங்க மாதிரி ஃப்ரெஞ்செல்லாம் நாங்கள்லாம் கற்றுக்கல, நான் வந்து அரசு பள்ளியெல்லாம் படிச்சிருக்கேன், என்னோடய சர்டிஃபிகேட் பாருங்கள் அப்படின்ற விஷயத்தை அவங்களும் வந்து ஒரு தன்னில விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே கேட்குறாங்க, சரி அவங்க கேட்குறது கரெக்டு தானே, நீங்கள் எவ்வளோ பேர் வந்து உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறீங்க, நீங்களாம் வந்து
ஸ்கூலில் வந்து அதுவும் கான்வெண்ட்டில் தான் படிக்க வைக்கிறீங்க, தனியார் பள்ளியில் கூட நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறீங்க, கான்வெண்ட்டில் தான் படிக்க வைக்கிறீங்க, அதுலேயே உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ஸோ கீர்த்தனா வந்து தன்னலை விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அரசு உத்தரவு வந்துச்சு, இனிமேல் யாருமே நீங்கள் ஆய்வு போக வேண்டாம், ஆய்வு போய் நீங்கள் வந்து நம்ம இதை வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியாக இருக்க விஷயம்னு இந்துவில் இன்றைக்கி பத்திரிக்கையில் அது ஒரு அரசு ஒரு அறிக்கை மாதிரியே கொடுத்துருக்காங்களாம். இனிமேல் அரசு போயிட்டு தயவு செஞ்சு அரசுகளை இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கிறாருங்க. இப்போ உங்களாலாம்ப்பா எங்களுக்கெல்லாம் தலைவலியாக இருக்குது. எப்படி வந்து ஸ்டாலின் ஒரு வாட்டி சொன்னார், அறிவாலயத்தில் சேர்க்குள்ள நைட்டு தூங்கிட்டு காலைல ஏந்திருக்குது எவ்வளோ பஞ்சாயத்து காலைல பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு அவர் இப்போ சொன்னார்ல, அது இப்போ விஜய்க்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. காலைல ஏந்திரிச்சோன்னே என்ன பஞ்சாயத்துக்கு கொண்டு நிற்க வைப்பாங்கன்னு தெரியலன்ற மாதிரி. ஸோ அந்த கீர்த்தனாவோட இந்த ஆய்வோட முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எதிர்பார்க்குறது, அது என்னன்னு தெரியல, இது வரைக்கும் பார்ப்போம் நம்ம. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் யார் நீடிப்பாங்க, யார் வந்து முறிஞ்சுக்க போகிறாங்க, யார் விட்டுட்டு போக போகிறாங்க, இல்லை யார் வந்து கன்ஃபார்மாக கூட போகிறாங்கன்னு பல்வேறு பிரச்சனைகள் வாரத்துக்கு ஒருத்தர் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி இப்போ திரும்ப அவர்கள் மேலே வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து மாறி மாறி பேசுகிறார். ஆனால் இந்த கேப்பை சரியாக பயன்படுத்திக்கணும்னு அன்புமணி நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே போய் சந்திச்சிருந்தாரு, புசியானந்த் போய் கூட்டிகிட்டு வந்தது இல்லாமல் அமைச்சர் பதவியில் இதில் நாற்காலியில் உட்காராம பக்கத்தில் உட்கார்ந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த காட்சிகள்லாம் அவங்ககிட்ட ஒரு நல்ல நட்புறவு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இன்னொரு விஷயம், நம்ம விசிகா இருக்க கூட்டணியில் பாமக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஒரே கூட்டணியில் 2 பேர் இருந்தாங்கன்னா சித்தாந்தங்கள் பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தாவே காட்சியில் 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ அன்புமணி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்ல ஒரு எண்ணத்தில் இருக்காரு. இப்போ மேகதாது அணைக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, கடிதம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். விசிகா அமைச்சரவையிலேயே பங்குல இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தாவேக்கா இருக்குமா, விதிவிலக்கா ஆகுமா, இல்லை இவங்க வராங்கன்னு அவங்களை கழட்டி விட்டுருவாங்களா? அது ஒரு பக்கம் என்னன்னா, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்களா, சார் இவங்க ரொம்ப குடத்தில் தராங்க உங்க விடுதலை சிறுத்தை கேட்குறாங்க, அப்புறம் வந்து அரசு வழக்கறிஞரில் வந்து நிறைய கோஸ்டிங் கேட்குறாங்க, அதில் ஷேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது அதே மாதிரி இவங்க வந்து எழுத்தனே வந்து வன்னி அரசாக வந்து எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் ஒன்றிய அரசு சரியில்லை. இப்போ கூட வந்து அதிக நாட்கள் அமைச்சரவை முதலமைச்சர் பிரதமராக இருந்த மோடி அவர்களுக்கு நன்றி தீர்மானம் கொண்டு வரும்போது இதில் வந்து சட்டசபையிலே வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணார். பிரபாகரன் வந்து ஜெயஸ்ரீ பிரபாகரன் கண்டித்து அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து தொடர்ந்து வந்து அரசுக்கு எதிரான மத்திய அரசுக்கு எதிரான செயல்பாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டாம்னு நம்ம அரசு முடிவு இருக்குது. ஒன்றிய அரசு எல்லாம் வேண்டாம், இந்திய அரசுன்னு யூஸ் பண்ணுவோம், வர்ற ஃபண்டை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது மாதிரி கிளியராக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கு யார் கரெக்டாக இருக்காங்கன்னா அன்புமணி தான். அன்புமணி வந்து மோடி கூட நல்ல நட்புறவில் இருக்கார். அது இல்லாமல் எல்லா விஷயங்களும் அவர் பேசக்கூடிய லெவலில் இருக்கார். அது இல்லாமல் சௌமியாமே நல்ல புள்ளிவரனோட பேசுகிறாங்க. ஸோ நம்ம விசிகாவை கைட்டு விட்டு பாமக உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா மோடி கூட பல்வேறு விஷயங்களை இவரே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள், நிதியுதவி போன்ற விஷயங்களை கொண்டு வருவார். ஸோ நம்ம வந்து அவர் கூட கூட்டணி இருப்பது சிறப்பு அப்படின்னு பக்கம் சொன்னால், பாமக பக்கம் என்ன சொல்கிறாங்களா, ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களோட ஓட்டெல்லாம் வந்து ஒரு பக்கம் செதறி போயிட்டுருக்கு. அது இல்லாமல் பாஜக பக்கம் நீங்கள் மெம்பர் இது கூட்டணி வைக்கும்போது ஐயா ராம்தாஸ் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக போயிட போகிறீங்க வேண்டாம் அப்படின்னு கண்டிச்சார். இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம இளைஞரெல்லாம் ஐயாவே சப்போர்ட் பண்ணுறாருன்னு எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்க. ஸோ ஓட்டுக்கள் வந்து நம்ம இழக்க நேரணும்னு சொல்லி அதாவது இந்த வன்னியர் சங்கங்களும் வந்து எச்சரிக்குது அன்புமணியை. ஸோ ஒரு குழப்பமான சூழ்நிலைலாம் விஜயும் இருக்காரு, அன்புமணியும் இருக்காரு, நம்ம திருமாவளவனும் இருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா தானே அடுத்து வந்து இப்போ 29ல் யார் யார் கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலே நம்ம குழப்பம், உள்ளாட்சி தேர்தலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. திமுக வந்து இந்த என்டிஏ கூட்டணி வருவாங்களா, இந்தியா கூட்டணியில் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது, இப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க எதுலையாவது ஆட்டத்தை கலைச்சி விட்டு எல்லாரும் நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற வேலையை செய்வாங்க. ஏன்னா அவங்க அதில் தான் இறங்கியிருக்காங்க, அவங்க அஜந்தாவாக அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. திமுக வந்து அப்படி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை பண்ணி ஒருத்தரையாக பிரித்து திரும்ப அவங்க பக்கம் அஜெண்டா மாதிரி கொண்டு வந்து திரும்ப அவங்க ஒரு கூட்டணியை வலுவாக கொண்டு வந்தால் தான் இந்த உள்ளாட்சி தேர்தலெலாம் வெற்றியடைய முடியும் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது பாசிபிளாக இருக்குமாங்கிற கேள்வி தான். ஏன்னா இங்கே வந்து அதான் நான் சொன்ன மாதிரி, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அதிகாரத்தை ருசித்து பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவாங்களான்னா அது கேள்விக்குறி தான். இந்த பிளான் திமுகவுக்கு ஒர்க் ஆகுமா? இல்லை, இப்போ இவங்களுக்கு என்ன, திமுகவை வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஆளை வெளியே அனுப்புறதே காப்பாற்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு செய்தி. கிட்டத்தட்ட வந்து ஆளாளுக்கு வெளியே வந்துட்டாங்களே, பையன் போயிட்டாரு, அப்புறம் வந்து அயவாவேலு பையன் கம்பர் போறாருன்னு சொல்றாங்க, அப்புறம் கலைராஜன் கலை இலக்கிய அணி செயலாளர் போயிட்டாரு, இன்னும் வந்து
ஓபிஎஸ் தெரியாம நிறைய கழக உறுப்பினர்கள்லாம் போயிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க, போஸ்டிங் இருக்கவங்க போயிட்டு இருக்காங்க, வட்டம் மாவட்டம் இந்த மாதிரி அடிப்படை உறுப்பினர் போஸ்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப முக்கியம் அவங்க எல்லாரும். அவங்க இல்லைன்னா அவ்வளோதான் ஆடி போயிடும். அவங்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேற்பட்டவர் வந்து பொறுப்பு இருக்கவங்கள போயிட்டு இருக்காங்க. ஸோ இதே சூழ்நிலை நினைச்சா நம்ம ரொம்ப கஷ்டம். முன்னாள் அமைச்சர் பல பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க, அதனால ஸ்டோரி கூட கொடுத்துருவோம். அது மாதிரி நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னா கூட இப்போ அங்கேருந்து இங்கே இழுத்து வர கஷ்டம். ஏன்னா இவங்ககிட்ட எந்த ஒரு பவரும் கிடையாது, இன்னும் மணி பவரை தவிர இந்த மசில் பவரை தவிர வேறு எந்த பவரும் கிட்ட கிடையாது. ஸோ இவங்க வெளியே திருப்பி கூட்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்போ அதனால தான் வந்து இப்போ துபாயிலேருந்து லண்டன் போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அவரும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க, இன்னும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு சினிமா கவர்ச்சி எம்ஜிஆர் காலத்தில் எப்படி நம்மகிட்ட நல்லா உடஞ்சி போனாங்களோ இப்போ அதே மாதிரி எல்லாம் உடஞ்சி போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரா. அதே மாதிரி இது இடைத்தேர்தலில் நிற்கலாமானா அதுவும் பெரிய குழப்பமாக இருக்குது, தோக்கடிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க, சட்டசபைக்கு போனால் பிரச்சனையாக இருக்குன்னு உதயநிதியும் சொல்கிறாராம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கட்சியை உடையாமல் பாதுகாப்பதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் சபரீசன் வேறு அவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இதெல்லாம் சரி பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல. பட் போன வரை தீர்ப்பு அழைப்பது கடினம், ரொம்ப கஷ்டம். அடுத்த 5 வருஷத்துக்கு பண்ண முடியாது. போகாமல் அணைக்கட்டு காப்பது எப்படி அப்படின்னு தான் யோசிங்க. இப்போ ஆய்வுக்குழு கூட்டம் போட்டுருக்கோம், வரைக்கும் போட்டோம், இருக்கிறத பாதுகாத்து இப்போ ஆடெல்லாம் போயிடுச்சு, இருக்கிற ஆடையாக வச்சு அது கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லாமல் ஆய்வுக்குழு ஒன்று சொல்லியிருக்காரு, அதிலே சொல்லியிருக்காரு, போய் சொல்லாதீங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எழிலன் போன்றவங்கலாம் போட்டிருக்காரு, இளைஞரில் போட்டிருக்காரு, அந்த கிழங்கட்டைங்கெல்லாம் சேர்த்துல இதில் எழிலன் போன்ற இளைஞர்லாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களாம் வந்து வாங்க, ஒத்துழைங்க, பொய்யான ரிப்போர்ட்டை தராதிங்க. லண்டன்லேருந்து வரும்போது உண்மையான ரிப்போர்ட் தாங்க. நிறைய பேர் உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க, அந்த ப்ரெஷர்லாம் கேட்டுக்காதீங்க. ஸ்டாலின் சொல்லியிருக்காராம். எந்த வகையில் போகுதுன்னு தெரியல இது வரைக்கும். உண்மையான விஷயம் போதாங்கிறது. இப்போ கரூருக்கு விஜய் அவர்கள் போறாரு, ஏற்கனவே தடை கோரியிருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது, அவர் போகலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாச்சு. இப்போ திரும்பவும் நாதாக்கால இருந்து ஒரு வழக்கு என்னன்னா, இவங்களுக்கு வந்து அரசாணையெல்லாம் வழங்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து அரசு அவங்க அதுக்குன்னு படிக்கிறவங்க இருக்காங்க, 41 கேண்டிடேட்ஸ் இதுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க, மொத்தமாக அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த அரசாணை வழங்குறத தடை செய்யணும், இதை பற்றி பரிசீலனை செய்யணும் அப்படின்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இதுவும் அவசர வழக்கா நீங்கள் எடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு சொல்ல, அவங்க பதிலுக்கு வந்து இது அவசர வழக்கெல்லாம் பார்க்க முடியாது, நாங்கள் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்போம், எப்பயும் போகிற ஒரு வழக்காக தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி இன்னும் 4 அன்னைக்கு 2 நாள் தான் இருக்குது. அவங்க விசாரித்து உடனே பதில் சொன்னதான் அதை நிறுத்த முடியுமா இல்லை அதை மாற்ற முடியுமாங்கிறதுலாம் இருக்குது. அவங்க தள்ளி போடுறாங்கன்னா இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமா. இது வந்து நீதித்துறை சார்பாக இது என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து தகும் தானே, ஒரு உயிருக்கும் வேலைக்கும் ஈடாகாது எப்படியும். ஆமாம், அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இன்னொரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை தராதீங்க, ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தாச்சு, முன்னாடி அரசாங்கமும் 10 லட்சம் கொடுத்து 30 லட்சம் போயிருக்கும் வீட்டுக்கு. அவர் திருமாவளவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பணம் வரவே இல்லைன்ட்டு அவர் வீடியோ வேற போட்டார். எப்பா தயவு செஞ்சு பணம் கொடுங்கப்பா, நான் தர முடியாமல் அவதிப்படுறான்லாம் சொன்னார். அண்ணாமலை பணம் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே டெல்லி மேலோட எப்படி எங்களை கேட்காம நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சுய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஃபண்டு கொடுங்க, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஃபண்டு கொடுங்க, ஏன் அரசு வேலைன்ற கமிட் ஆகிறீங்க அப்படின்னு. ஒருவேளை இவங்க அரசு வேலைக்கு கூட கமிட் ஆகிக்கலாம், ஆனாலும் என்ன ஆகும்னா கமிட் ஆகி கொடுத்து அந்த ஓலையை வேணால் கையில் வச்சுக்கலாம், அது வேணால் கொடுத்து அது ஸ்டே வாங்கிட்டாங்க, நீங்கள் அந்த ஓலையை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். இது மாதிரி வேலைக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஓலையை வாங்கி வச்சுக்கலாம், கிடைக்காது, கையில் வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் நீதிமன்றம் போயிட்டு அது இல்லைன்னு சொன்னோன்னா இவங்க என்ன சொல்லலாம், நாங்கள் கொடுத்துட்டோம், எதிர்கட்சி தான் தடுத்துருச்சு இதை. ஸோ எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, எதிர்கட்சி வந்து உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்காக செயல்பட்டுருக்காங்கன்ட்டு நிர்மல் குழுமாலேருந்து ராஜ்மோகன்லேருந்து எல்லாம் கிளம்பி பிரச்சனை செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. இது எது பண்ணாலும் எதிர்கட்சி பாதிப்பு இருக்குது. ஓகே அப்போ அதனால தான் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது கரூரில் 10ஆம் தேதி அவர் போகிறதுக்குள்ள செந்தில் பாலாஜியை கைது பண்ணுங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் செந்தில் பாலாஜி இன்னும் கைது பண்ணல, அவரும் ஆஜராகலை, திரும்ப சம்மன் அனுப்பப்படும். 10ஆம் தேதிக்குள்ளே அந்த அஜெண்டா நடக்காது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ கரூர் இஷ்யூ வந்து டோட்டலாகவே தாவேக்கா இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்னா அந்த ஒரு கேஸும் இன்னும் முடிவுக்கு வரல. ஏற்கனவே டெல்லிலாம் போனார், விசாரணைலாம் பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுக்கு எப்போ ரிசல்ட் வரும், இந்த கூட்ட நெரிசல் இந்த இறப்புக்கான ஒரிஜினல் காரணம் என்ன, யார் இதற்கு பொறுப்பானவங்க அப்படிங்கிறத எப்போ தான் சொல்லுவாங்க, இல்லை அது அப்படியே கிடப்பில் கிடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. கரெக்டாக, அவர் எப்படி மத்திய அரசோட இணைந்து போகிறாரோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்தாலும் வரும், இல்லைனா இழுத்தடிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரி விஷயம் இருக்குது. பட் அதான் சொல்கிறாங்க, இப்போ எல்லாமே சொல்லும் போது அது கோர்ட்டில் இருக்குங்க, அதை பற்றி பேச வேண்டாம், கோர்ட்டில் இருக்குது அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. பல மரணங்கள் இன்னும் சிபிஐலே தான் இருக்குது, பதிலே சொல்லாமல் பெண்டிங்கில் இருக்குது. 41 எடுத்தோன்னே
ஒரு 1வது வாரத்தில் வந்து ஆஃபீஸர் இறங்கினார், அந்த இடத்த சுத்தம் பண்ணார், ஃபைலை கொண்டு வந்தார், எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியவே இல்லை. ஸோ இப்போ வந்து சிபிஐ வழக்கு திருப்பி நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஏதாவது அதை ப்ரெஷர் பண்ணி ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுமா திமுக அதிமுக அப்படி இருந்து பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம விஷயங்களை. கண்டிப்பாக நான் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. பை த பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.